தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. சிறகடிக்கும் ஆசை தொடரில் மனோஜோட ஷோரூமுக்கு ஒருத்தர் வந்து கொட்டேஷன் கேட்குறாரு, நிறைய பொருட்கள் வாங்கணுன்னு. அங்கே இருக்கிற பொருட்களெல்லாம் நோட் எழுதி எல்லாத்தையும் கடையில் வேலை செய்கிறவங்களாம் கூப்பிட்டு மாடல்லாம் இந்த மாடல் வேணும்னு கேட்டுட்டு கொட்டேஷன் கொடுக்குறாரு. எப்போ வாங்க போகிறீங்கன்னு கேட்குறாரு. அடுத்த மாதம் வாங்குவேன்றாரு. நாங்கள் அடுத்த மாதம் வாங்குறதுக்கு எப்போ வந்து கொட்டேஷன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் கேரளாவில் லாட்டு சீட்டு வாங்கிக்கிறது அடுத்த மாதம் தான் விழும், வந்து உந்த விழுந்து தான் வாங்கணும், நான் எல்லா கடையிலையும் போய் கொட்டேஷன் தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படின்றாரு. கோபப்படுற மனோஜ் அந்த ஆள் சட்டையை பிடிக்கிறான். ஏன்டா இதெல்லாம் வந்து உயிரை வாங்கிறீங்க, நாங்கள் சும்மாவாக இருக்கிறோம் அப்படின்னு தேவையில்லாம சண்டைக்கு போகிறோம். ராகினி சரி விடு அப்படின்றாரு. அப்புறம் கடலில் வேலை செய்கிற அவர் பாடி கார்டை தூக்கிட்டு போய் வெளியே போட சொல்கிறான். தூக்கிட்டு போய் வெளியே போடுறான். ராகினியை மனோஜ் பிளாக்மெயில் பண்ணுற அந்த ஆள் கோயிலுக்கு வர சொல்கிறான். கல்யாணிக்கு கோயிலுக்கு அவங்க முக்கியமான விஷயம் பேசணுன்றான். அப்போ வந்து மனோஜும் கூட கோயிலுக்கு வரான். கோயிலுக்கு வந்து பார்த்து சாமியை பேசுகிறத பார்த்த ராகினி அதிர்ச்சி ஆகுறாங்க. மனோஜுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிடமோன்னு பயப்படுறாங்க. அப்போ வந்து கோயிலில் சாமியாரை பார்க்குற மனோஜ் அவனுக்கு நடந்த விஷயத்தை பற்றி சும்மா சொல்கிறான். இதுமாரி முட்டை கடிதம் வருது, மிரட்டுறாங்க அப்படின்ட்டு. ஒரு ஃபோட்டோவை காட்டி அதாவது சினிமா படத்தில் ரஜினி பட டைட்டிலில் வர்ற பேர் உள்ளவங்க அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறான். அதுக்கு ஃபோட்டோவை காட்டி கேட்கும்போது இவன் நம்மளை அடித்தவனா ஆச்சுன்னு இப்போ ஃபோட்டோவை பார்த்து அதிர்ச்சி ஆகிற அந்த ஆள் பிறகு அவன் தான் அவனுக்கு முட்டை கடிதம் அனுப்பிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லி விட்டுறான். இதனால் கோவப்படுற மனோஜ் வீட்டுக்கு கோவமாக வரான். வீட்டில் உள்ளவங்கள்லாம் கூப்பிட்டு முட்டை கடிதாசி போட்டது யாருன்னு இவன் நல்லா எனக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சுது, முத்து தான் இதை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா மீனாவை கூப்பிட்டு முதல்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, நீங்கள் வீட்டில் இருக்காதீங்க, நீங்கள் இருந்தால் எனக்கு பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது, எப்பவும் தொல்லையாக தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை தேவையில்லாத அவனை பற்றி சந்தேகப்படாத, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்றா. அதுக்கு மீனாவும் அவர் அடுத்தவங்களுக்கு முதுகுலாம் குத்த மாட்டார், எது பேசினாலும் நேராக பேசுவார், அவரை பற்றி இதுமாரிலாம் பேச வேணான்ற மாதிரி சொல்கிற மீனா. ஆனால் விஜயா தொடர்ந்து நீங்கள் வெளியே போங்கன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ரவியும் முத்து இதுமாரி பண்ண மாட்டான்ற மாதிரி தான் சொல்கிறாரு. விஜயா ஃபோன் பண்ண சொல்கிறாங்க மனோஜ்கிட்ட. அப்போ மீனா சொல்கிறாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து அடிப்படை